எழுப்பிக் கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் நாம் வாசிக்கேட்டோம். இன்றைக்கு நாம் இந்த பகுதியிலிருந்து ஒரு காரியத்தையும் வேறு சில வேத பகுதியிலிருந்து நாம் ஒரு சில காரியத்தையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய தியானத்தினுடைய தலைப்பு, இது இல்லாமல் முடியவே முடியாது. அநேக காரியங்களிலே ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. ஒன்றை ஒன்று சார்ந்து நாம் பயன்படுத்துகிற பொருளாக இருக்கட்டும், அல்லது உறவுகளாக இருக்கட்டும், அல்லது நாம் செய்கிற உணவாக இருக்கட்டும், ஒன்றை ஒன்று சார்ந்து அது காணப்படுகிறது. எதுவும் தனித்து செயல்படுவதில்லை. தனித்த காரியத்தை எதுவும் செய்ய முடியாது. பல தொகுப்புகளின் வெளிப்பாடாக தான் ஒரு பொருள் இருக்குது. நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டாலும் பல உறுப்புகள் சேர்ந்து தான் சரீரம் என்ற பெயர். அநேக அவயவங்கள் இணைக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு அவயவங்களும் ஒன்றுக்கு ஒன்று உதவியாக இருக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ ஒன்று இல்லை அப்படின்னா இன்னொன்று செயல்பட முடியாது. இப்படி ஆண்டவர் ஒன்றை இன்னொன்றோடு சேர்த்து அவர் தொகுத்து வைத்திருக்கிறார். நம்ம படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம் ஒரு சுழற்சி அப்படின்னு. சுழற்சின்னு சொல்லும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையின் சுழற்சி, விலங்குகளுடைய வாழ்க்கையின் சுழற்சி, தாவரங்களுடைய வாழ்க்கையின் சுழற்சி, தண்ணீரினுடைய சுழற்சியை நாம் பார்த்துருக்குறோம். தண்ணி எப்படி இருந்தது, அப்புறம் எப்படி ஆகும், அப்புறம் எப்படி ஆகும், மறுபடியும் தண்ணி ஆகுது அப்படின்னு ஒரு சர்க்கிள் மாதிரி பார்ப்போம். அப்போ ஒன்று ஒன்று அது சுழற்சியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்கிறது, இந்த காரியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்தது அடுத்த ஒரு ஸ்டெப்ஸ் நாம் போக முடியாது. அதுதான், இது இல்லாமல் முடியவே முடியாது. இன்றைக்கு நம்ம சமைக்கிறோம், உப்பு இல்லாமல் சமையலை செய்து முடிக்க முடியுமா சொல்லுங்கள்? உப்பு எல்லாத்துலேயுமே உப்பு இருக்குது. ஸ்வீட்டில் இல்லை பாஸ்டர்னு சொல்லாதீங்க, ஸ்வீட்லேயும் உப்பு போடுவாங்க. உப்பு போட்டால் தான் அதனுடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன லட்டுவாக இருக்கட்டும், மைசூர் பாக்காக இருக்கட்டும், அதுலேயும் உப்பு போடுவாங்க. அப்போ நம்ம தெரியும் பழமொழி, உப்பு இல்லாத பண்ணம் குப்பையிலே. அப்போ இது இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நகர முடியாது, முன்னோக்கி செல்ல முடியாது. அது சாத்தியமில்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு 6 விஷயங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். வாசித்த வேத பகுதியிலே முதலாவது காரியம் எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கலாம். போதும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. விசுவாசம் இல்லைன்னா கடவுளுக்கு பிரியமாக நம்ம இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருக்காது. நம்ம செய்கிற செயல்கள் கடவுளுக்கு பிரியமாக இருக்காது. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இம்பாசிபிள் ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், இம்பாசிபிள், வித்தவுட் ஃபெய்த். ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியாது. அவருக்கு பிரியமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அடிப்படையாக ஒரு நபர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாய் காணப்படுவது இந்த விசுவாசம். அங்கே நாம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, ஏனெனில் தேவனிடத்திலே சேருகிறவன் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? அப்போ விசுவாசம் இல்லாமல், கடவுளை நாம் பற்றி கொள்ளாமல், அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல், அவரை விசுவாசத்தோடு உறுதியாய் பற்றி கொள்ளாதபடி இருப்போம் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ முடியாது, தேவனை பிரியப்படுத்தவே முடியாது.
விசுவாசத்துடைய விளக்கம் நம்ம பார்க்கிறோம். முதல் வசனத்திலேயே நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் விசுவாசம் என்பது. விசுவாசம்னா என்ன அப்படின்னா அங்கே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்பிக்கையும் சேர்ந்துருக்கு. நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னா உறுதியான நம்பிக்கை, காணப்படாத ஒன்றின் மேலே நிச்சயமாக நம்ம வைத்திருக்கிற அந்த நிச்சயம். ஷூராக அது இருக்கும், நடக்கும், அது நடக்கும். பரலோகத்தை நீங்களாலும் பார்க்கலாம், ஆனால் பரலோகம் ஒன்று இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கணும் பாருங்கள், நம்புகிறோம் பாருங்கள். அதை நிச்சயமாக இருக்கு என்று நம்புகிற அந்த நம்பிக்கை தான் விசுவாசத்திற்கு காரணமாக இருக்கிறது. இயேசுநாதர் நாம் பார்க்கலாம், இயேசுநாதர் இருந்தார், அவர் எனக்காக மரித்தார் என்று நீங்களும் நானும் நம்பி முழு நிச்சயத்தோடு நம்பி இன்றைக்கு ஆராதனைக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் திருப்பந்தி அனுசரிக்கிறோமே, அது விசுவாசத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது. அப்போ இங்கே நான் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இந்த உலகத்தில் பணம் இருந்தால் பணத்தினால மற்றவர்களுக்கு பிரியமாக நம்ம இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கும் இடையே பணத்தினால நம்ம பிரியமுள்ளவர்களாக மாற முடியும். அவர்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவர்களை ப்ளீஸ் பண்ண முடியும். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாய் நீ நானும் வாழ வேண்டுமானால் விசுவாசம் என்பது நம் வாழ்க்கையிலே தேவை. நம்ம எல்லாருக்கும் விசுவாசி என்ற பெயர் இருக்கு. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்க முடியாது. இந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்கள், ஃபெய்த் ஹீரோஸ், விசுவாச வீரர்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒவ்வொருவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவொடனே நாம் பார்க்கிறோம், அங்கே ஆபேல் காயினை குறித்து நாம் பார்க்கிறோம். முதல் பிறந்த மனுஷன், ஆண்டவரால் படைக்கப்பட்டவன் ஆதாம், சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆனால் பிறந்தவர்களில் பார்க்கும்பொழுது முதல்ல பிறந்தவன் காயினும் ஆபேலும், ரெண்டாவது அவன் தம்பி. அவர்கள் முதற்கொண்டு புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்களையும் மற்றவர்களையும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் கூட வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னு நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா தெரியும். இப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒரு 2-3 பேரை நான் பார்க்கும்படியாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையில் இருந்ததான ஒரு காரியம், விசுவாசத்தில் நிறைந்து காணப்பட்டான்னு இருக்கு, நிறைவாக இருந்தான்னு இருக்கு. நாமெல்லாம் விசுவாச தகப்பன் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறோம். புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவான் சாதாரணமான ஒரு ஆலயத்திற்கு வரக்கூடியவன். அவன் வாழ்க்கையில் கர்த்தர் அவனை ஒரு சிறிய ஊழியத்தை செய்யும்படியாக அந்த திருச்சபையிலே பந்தி உபசரிப்புக்குரிய காரியங்களில் செய்யும்படியாக தெரிந்து கொண்டார். அதில் இந்த ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக இருந்தான். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்து, ஒரு நிறைவு, விசுவாசத்தில் நிறைவு. அது எப்படி விசுவாசத்தில் அவன் நிறைவாக இருக்க முடியும்? நிறைவாக இருக்க முடியும்னா முழுமையாக கடவுளை முற்றிலுமாக 100க்கு 100 அவர் அப்படியே சார்ந்து கொள்வது தான் விசுவாசத்தினுடைய நிறைவு. எல்லாம் அவர் பார்த்துக்குவார், சும்மா வாயில் சொல்றது இல்லை. அவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர், அவர் என்னுடைய பரிகாரி, அவர் என்னுடைய ப்ரொவைடர், எனக்குடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்ற முழு நிச்சயமாக அவர் அப்படியே டிபெண்ட் பண்ணுறது தான். விசுவாசத்தில் அவன் நிறைந்தவனாக இருந்தான், வல்லமையிலே நிறைந்தவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம வாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தில் அவன் நிறைந்திருந்ததை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் அவன் பெற்றிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 55வது வசனத்தில் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவன் காணப்பட்டான். அப்போ விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் நிறைவாய் காணப்பட வேண்டும். அந்த நிறைவுக்கு நேராக நாம் செல்லும் பொழுது கடவுளுக்கு பிரியமாக இருப்போம். கடவுளுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். கொஞ்ச காலம் அவன் பிரகாசிக்கிறவனாக இருந்தான். கொஞ்ச காலம் பிரகாசிக்கிற விளக்கை போல, யோவான் ஸ்நானகனை போல இருந்தான். அவனுடைய முடிவை நாம் பார்க்கிறோம், அவனுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம், அவனுக்குள்ளே இருந்த ஆவின் வல்லமை நாம் பார்க்கிறோம்.
காரணம், அவன் விசுவாசத்தில் நிறைந்தவனாக இருந்தான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் ஒரு பக்கம் நிறைந்தவனாக இருக்கிறான். அவன் தரிசனங்களை காண்கிறான், பரலோகத்தை பார்க்கிறான். பூமியிலிருந்து அவன் ஏசப்பா ஜெபித்தது போலவே ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை அவன் பண்ணும்படியாக கர்த்தர் அவனை நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இன்னொரு நபரையும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். பர்னபாவை குறித்து நாம் பார்க்கிறோம். பர்னபாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்திலும் நிறைந்தவனாய் இருந்தான். பார்த்தீங்கன்னா, பவுல் நிருபங்களை நிறைய எழுதியிருக்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தலைமை சபையில் இருக்கக்கூடிய சீனியர் பாஸ்டர் பேதுரு கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சதே பர்னபா தான். அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தலைமை சபை பர்னபாவை அனுப்புது, போயிட்டு பார்த்துட்டு வாப்பா, அந்த ஊரில் எல்லாரும் நல்ல அபிஷேகத்தில் இருக்காங்க, அந்த சபை எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க. அந்தியோகியா சபைக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அந்தியோகியா சபைக்கு போயிட்டு பார்க்குறான், பர்னபா பார்க்குறான். பர்னபா அங்கே பார்க்குற அந்த இடத்துல தான் இந்த சம்பவத்தை பார்க்குறோம். அவன் விசுவாசத்திலும் பரிசுத்தாவில் நிறைந்தவனாக இருக்கிறான். பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறான், போயிட்டு பவுலை கூப்பிட்டுட்டு வரான். மறுபடியும் எங்கே, அந்தியோகியாவுக்கு கொண்டு வரான். வந்து பாரு எப்படி இருக்கு பாரு சபைலான்னு. பவுல் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக காணப்பட்டாலும் அவர் சொல்கிறார், நான் அப்போஸ்தலன் எல்லாரும் சிறியவன். ஆனால் அந்த பவுலை திருச்சபைக்கு ஊழியக்காரருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது பர்னபா. ஆனால் பர்னபா ஒரு சாதாரண ஒரு விசுவாசி தான். இன்றைக்கு விசுவாசியாக இருக்கிற நீங்களும் நானும், நாம் ஒருவேளை சாதிக்க முடியலனாலும் நம் மூலமாக ஊழியர்களை எழுப்ப முடியும், ஊழியர்களை உருவாக்க முடியும். அந்த விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. பர்னபா விசுவாசத்தில் நிறைந்தவனாக, பரிசுத்தாவில் நிறைந்தவனாக இருக்கிறான். ஸ்தேவானை பார்த்தோம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் பரிசுத்தாவில் நிறைந்தவனாக இருக்கிறான். இன்றைக்கு மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், விசுவாசத்தில் ஆபிரகாம் பலவீனமாக இல்லை. அதனால தான் விசுவாசிகளுக்கு விசுவாசத்தின் தகப்பனா மாறினான், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அவன் விசுவாசத்தில் வீக்காக இல்லை, ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கான். அப்போ விசுவாசத்தில் அவன் பலமுள்ளவனாக இருந்ததுனால தான் தேவனுக்கு பிரியமானவனாக, தேவனை பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை ஆபிரகாம் வாழ்ந்தான். எப்போ அப்படி சொன்னால், இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணம் இல்லாத நாட்களுக்கு முன்னாக இருந்தவங்க ஆபிரகாம்லாம். 4:21 வாசிக்கும் பொழுது, வாசிக்கலாமா? 4:21, ரோமர் 4:21. விசுவாசத்தில் வல்லவனா மாறினானா? விசுவாசத்தில் வல்லவன். விசுவாச வாழ்க்கையில் அவன் வல்லவனாக மாறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதி சபையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? சபைகள் என்னாச்சா, விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகுச்சு. நாளுக்கு நாள் பெருகியது. விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அதே வேளையில் சபையே, திருச்சபையே விசுவாசத்தில் நீ ஸ்திரப்பட்டு அப்படின்னா உறுதியாய் நின்று, விசுவாசத்தில் அவங்களாம் நிறைஞ்சாங்கன்னு இருக்கு. நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறையறதே குறைவாக இருக்கு. விசுவாசத்தில் நிறைந்த அவர்கள் காணப்பட்டார்கள். இங்கே சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் விசுவாசத்தில் அந்த சபைகள் எல்லாம் ஸ்திரப்பட்டு பெருகியது.
எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 38வது 2வது பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தில் நான் பெருக வேண்டும், பின் வாங்கி போகக்கூடாது. வாசிங்க. விசுவாசத்தில் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் பின் மாற்றத்துக்கு போனால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாக இருக்காதுன்றார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசமே இல்லாதவன் கதை ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஆத்மா மேலே என் ஆத்மா என்ன அது பிரியமாக இருக்காது, நான் அவன் மேலே பிரியமாக இருக்க மாட்டேன். அப்போ விசுவாசத்தோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால கடவுளுக்கு நீ பிரியமாக வாழ முடியும், கடவுள் உன் மேலே பிரியமாக இருப்பார். விசுவாசம் இல்லாத ஆத்மா அவன் மேலே என் ஆத்மா பிரியமாக இருக்காதுன்றார். பின்வாங்கி போகிறவர்கள், விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள். அப்போ ஆண்டவர் இந்த காலையில் நமக்கு சொல்லுகிற முதலாவது காரியம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. விசுவாசத்தில் நிறைந்திருந்தவர்கள் அவள் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எப்படி இருந்தார்கள் கர்த்தருக்காக, அவர் வாழ்க்கையின் முடிவையும் பார்க்கிறோம். 3 உதாரணங்களை பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சபையை குறித்து பொதுவாக சொல்லப்பட்டது. விசுவாசத்திலே சபைகள் ஸ்திரப்பட்டுச்சு, நாளுக்கு நாள் பெருகினது. அந்த ஒரு பெருக்கம் நமக்குள்ளே வர வேண்டுமானால் விசுவாசத்திலே நாம் ஸ்திரப்பட்டு காணப்பட வேண்டும். விசுவாசம் இல்லை அப்படின்னா கடவுளை நாம் பிரியமாக வாழ முடியாது, கடவுளை பிரியப்படுத்தவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, எவ்வளோதான் செஞ்சாலும் உன்னை திருப்திப்படுத்தவே முடியல அப்படின்னு. எவ்வளோதான் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியல, திருப்திப்படுத்தவே முடியல. அதனால் ஆண்டவரை நீ திருப்திப்படுத்தணும், ஆண்டவருக்கு நீ பிரியமாக இருக்கணும், அவர் உண்மையில பிரியமாக இருக்கணும்னா விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் மிக 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 அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மனம் திரும்பாம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னா, நான் மனம் திரும்பிட்டேன் பாஸ்டர் என்று சொன்னால் திரும்பினது உண்மைதான், மனம் திரும்பினது உண்மைதான். ஆனால் இன்னும் மனம் திரும்பாத காரியங்கள் எத்தனை இருக்கிறது, இன்னும் எத்தனை விஷயத்தில் நாம் மனம் திரும்புதல் அடையாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இருதயத்தில் கேட்டு பாருங்கள், இன்னும் நான் மாறாமல் இருக்கிற விஷயம் எது? மனம் திரும்புதல் வேற இல்லை, நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழுகிற வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும். வாசிங்க 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால், அப்போ மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறினாதான் நீ பிரவேசிப்ப அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொள்கிறார். ஏன் அங்கே சிறு பிள்ளையை நிறுத்தி மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல நீ மாறலைன்னா போக முடியாதுன்றார் அப்படின்னா, சிறு பிள்ளை சொல்லுகிற விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அதுக்கு அனுபவம் இல்லை, அதற்கு வயசு குறைவு. பெரியவங்க சொல்கிறாங்கன்னா பெற்றோர் சொல்லுகிறத அப்படியே கேட்டுக்கும், அதுக்கு தெரியாது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நாம் வாழுவோம் என்று சொன்னால், இந்த கீழ்ப்படிதல் ஏற்றுக்கொள்ளுதல் சிறு பிள்ளையுடைய குணத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார். அப்படி நீ இருந்த அப்படின்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்ப. அப்போ மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல நீ மாறணுன்றார். அப்போ பெரியவர்களாய் வயது வந்தவர்களாய் இருக்கிற நாம் அந்த வயது வந்த அந்த வயதிற்குரிய அனுபவத்தை விட்டு ஒரு சிறு குழந்தை எப்படி இருக்குமோ அது போல மறுபடியும் நம்முடைய குணம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்றார். மனம் திரும்புதல்.
புரியுற மாதிரி சொல்கிறோம். புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், ஹார்ட் டிஸ்க்கு காலியாக தான் இருக்கும், நிறைய அதுக்கப்புறம் ஃபைல்கள்லாம் சேர்ந்துக்கினே வரும், அப்புறம் ஃபுல்லாகி போயிடும் ஸ்டோரேஜ். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சு பாரு, அதெல்லாம் காலி பண்ணிவிடு, மறுபடியும் என்ன பண்ணு, நீ புதுசான அந்த அனுபவம், அந்த வாங்கின புதுசில் எப்படி இருந்ததோ அது போல் நீ மறுபடியும் வரணுன்றார். சிறு பிள்ளை போல் நீ மாறணுன்றார். கள்ளம் கபடு இல்லாமல் மாறணும். வஞ்சனை, பொறாமை, கோபம், எரிச்சல், பகை இது இல்லாமல் நீ மாறணும். மனம் திரும்பி இந்த மனம் திரும்புதல் என்பது அதுதான் சொல்கிறாரு, சிறு பிள்ளையின் அனுபவத்துக்கு வா. நீ வளர்ந்துட்ட, இப்போ மறுபடியும் நீ இந்த குழந்தையாக இருந்த அந்த மனநிலைக்கு நீ வரணும். மனம் திரும்பி அந்த பிள்ளை போல் நீ மாறணும். அப்போ நீ பரலோகத்துக்குள்ளே போக முடியுன்றார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 18:17 அதை தான் சொல்கிறாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் மறுபடியும் பிறக்கணுன்றார். அங்கே மறுபடியும் பிறப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் மனம் திரும்பி, நான் அதான் சொன்னேன், நான் மனம் திரும்பிட்டேன் பாஸ்டர், மனம் திரும்பிட்டேன். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 38ஆம் வசனத்தில் வாசிங்க, 2:38. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அங்க கவனிங்க, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ மனம் திரும்பி ஒரு மனுஷன் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெறுறான். இது நம்முடைய வாழ்க்கையின் முதல் அனுபவம். இப்போ ஞானஸ்தான வகுப்பில் கூட இருக்கிறீங்க பிள்ளைங்கள்லாம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, வரங்களை பிறகு கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ மனம் திரும்பிட்டோம், ஆனால் இன்னும் மனம் திரும்பாத காரியங்கள் அல்லது நாம் மனம் திரும்பின காரியம் திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் அதே காரியத்தை திரும்பவும் நம்ம தொடருவோம் என்று சொன்னால் மறுபடியும் நமக்கு மனம் திரும்புதல் அவசியம். பவுல் சொல்லும்பொழுது சொல்றாரு, ரட்சிப்புக்கேற்ற துக்கம், ரட்சிப்புக்கேற்ற துக்கம்னு ஒன்று சொல்கிறாரு. ரட்சிப்பு ஏதுவில்லாத இன்னொரு துக்கம், 2 துக்கம் இருக்குன்றார். ரட்சிப்புக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்பட செய்து, நான் இப்படி இருக்கிறேனே, என் வாழ்க்கை இன்னும் மாறாமலே இருக்குதே, திரும்பவும் நான் இதே தப்பை செய்கிறேனே, மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அது நம்மளை வழி நடத்துதான் ரட்சிப்புக்கேற்ற துக்கம். ஏன்னா இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த ரட்சிப்பு பரலோகத்துக்குள்ளே நான் பிரவேசிப்பதில் பூரணம் அடைகிறது. பரலோகத்தில் என்றைக்கு நான் உள்ளே பிரவேசிக்க அவருடைய மகளாக அந்த உரிமையோடு நான் போய் அந்த ஆராதிக்கிற அந்த கூட்டத்தோடு நான் சேர்கிறேனோ அப்போ தான் என்னுடைய ரட்சிப்பு நிறைவடைகிறது. நியாய தீர்ப்பு நாளிலேயும் ரட்சிப்பு நிறைவடையலை. நல்லா கவனிங்க, நியாயம் தீர்க்கப்படும் போதும் ரட்சிப்பு, நியாய தீர்ப்பு கொடுத்து முடிந்த பிறகு எங்கே உன் பிளேஸ்மெண்ட்டை எங்கே கொடுக்குறாரோ அப்போ தான் உன் ரட்சிப்பு நிறைவேறுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். சும்மா கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு நான் இதெல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னால் முடியாது. அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், மனம் திரும்பினால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அப்போ மனம் திரும்புதல் என்பது ஒரே நாளில் அல்ல. ஏன்னா நாம் வாழுகிற வாழ்நாள் முழுவதுமாக நம்மை திரும்ப பழைய காரியத்தை செய்ய தூண்டும் பொழுது நாம் விழுந்து விடுவோம் என்று சொன்னால் மறுபடியும் நமக்கு மனம் திரும்புதல் அவசியம் தேவை. நான் ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டாரு, திரும்பவும் அதே தப்பை பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் சில உபதேசங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தடவை ஒன்று ஆண்டவர் மன்னிச்சிட்டார், திரும்ப நீ அந்த பாவத்தை எத்தனை முறை பண்ணாலும் அவனுக்கு மன்னிப்பு தேவையில்லைன்னு சொல்கிற ஊழியக்காரர் இருக்காங்க. அப்படி இல்லை, வேதம் அப்படி போதிக்கலை.
பைபிள் தெளிவாக சொல்லுது. நீதிமொழிகள் நாம் வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுக. அப்போ மனம் திரும்புதல்ல என்ன இருக்குது அப்படின்னா, அறிக்கை செய்கிறது அடங்கி இருக்கிறது. மனம் திரும்புதல்ல நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்கிறது உள்ள அடங்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் விட்டுடணும்னு இருக்குது. விட்டாதான் தேவனுடைய இரக்கம். விட்டு வந்த பாவம் தொட்டு பார்ப்பதில்லை. ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? வாழ்ந்து பார் ஜெயிக்கலாம், விண்ணை தொட்டு பார்க்கலாம், இயேசுவோடு பயணம் செய்யலாம். வாலிபர்களுக்கு ஒரு பாட்டு இருக்குது. அப்போ விட்டுட்டு வந்த பாவத்தை திரும்பவும் நாம் தொட்டு பார்க்கக்கூடாது. நீதிமொழிகள் சொல்லுகிறது, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தான் இரக்கம் பெறுவான். அப்போ ரெண்டாவது மனம் திரும்புதல் என்பது, நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக ஞானஸ்தான வகுப்பில் நான் இருக்கும் பொழுது, ஆண்டவர் என் பாவங்களுக்காக மரித்தார், நான் இப்படி பாவம் செய்த, இந்த பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவர் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து நாம் அதிலிருந்து ஒரு மனம் திரும்புதல், ஒரு தீர்மானத்தோடு நாம் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அந்த தீர்மானத்தில் இப்பொழுது உறுதியாக இருக்கிறோமா? ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களே அநேக நேரம் பிசாசு ஏமாத்திடுறான். ஏமாத்துறன்னா ஸ்திரமாக இருக்க முடியல. ஆரம்ப நாட்களிலே எல்லாருடைய அனுபவமும் நல்லா தான் இருக்கு. ஆனால் முடிவு வரை இறுதி வரை நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? மனம் திரும்பி நாம் காணப்படும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தில் மனம் திரும்புதல் நமக்கு வந்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். மூன்றாவது, யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். மூன்றாவது, அவருக்குள்ள நாம் வாழுகிற வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டும். அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அதுக்கு உதாரணம் சொல்றார். ஒரு செடி இருக்கு, அந்த செடியில் கொடியாக நாம் இருக்கிற ஒரு பிரான்ச், அந்த பிரான்ச்சை மட்டும் தனியாக கட் பண்ணிட்டு இருந்தால் அதில் ஒன்றும் நடக்க, காஞ்சி தான் போகும். அப்போ இயேசுவுக்குள்ளாக, கொரிந்தியரில் நான் வாசிக்கிறோம், நமக்கு தெரியும் 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன். இங்கே சொல்றாரு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன். அப்ப என்னன்னா, அவரில் நாம் நிலைத்திராமல் கனி தர முடியாது. மூன்றாவது, அவரில் நாம் நிலைத்தில்லைன்னா கனி கொடுக்க முடியாது, கனி உள்ள வாழ்க்கை இருக்காது. இந்த உலகத்தில் நீங்கள் நான் வாழும் பொழுது அவருக்குள்ள வாழ்ந்தாதான் கனியுள்ள வாழ்க்கை நாம் கொடுக்க முடியும். ஏன்னா செடியான இயேசுவில நீங்கள் நானும் நிலைத்திருக்க வேண்டும். செடியில தான் வேர் இருக்கு. வேர் தான் எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணுது? சாப்பாடு கொடுக்குது. எல்லா கிளைகளுக்கும் சாப்பாடு கொடுக்குது. எல்லா இலைகளுக்கும் வேண்டிய தண்ணீரையும் மற்ற எல்லாத்தையும் கொடுக்குது. நாம் அதை விட்டு தனித்து இருப்போம் அப்படின்னு சொன்னால், சிலர் சொல்கிறது போல் யாரோடையும் ஒட்டாமல் தனியாக இருக்கிறது, என் வழி தனி வழி, என் ராஜ்யம் தனியாக இருக்கிற அப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ளேயும் சொல்கிறேன். ஒரு சபை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரத்திற்குள்ளே நாம் அபயமாக அங்கமாக இல்லாதபடி நான் வெளியே இருந்தே நான் எல்லாத்தையும் கற்றுக்குவேன், வெளியே இருந்தே நான் எல்லாத்தையும் செய்வேன் என்று நாம் ஓடுவோமானால் நிச்சயமாகவே நாம் கனி கொடுக்கவே முடியாது. செடியாகிய இயேசுவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாக கொடுத்துருக்கிறார். நீங்கள் நானும் யூதர் கிடையாது. யூதர்கள் அல்லாத உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கிறார். இந்த பவுல் அழகாக சொல்கிறார். உதாரணத்தில் சொல்லும் பொழுது ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 22வது வசனத்தில் சொல்கிறாரு,
ம் ம் ஆமேன். அந்த தயவில நிலைத்திரு. உனக்கும் எனக்கும் ரட்சிப்புக்கோ கிறிஸ்துவை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கோ எந்த தகுதியும் கிடையாது. தகுதியே இல்லாத உனக்கும் எனக்கும், அங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை புறக்கணித்தாங்க. ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு? கட்டப் பண்ணிட்டாரு, கட் பண்ணி போட்டாரு. இப்போ அந்த மரத்தோட இணைக்கப்படாத அநேக யூதர்களை கட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர்கள் இயேசுவை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணிட்டார்? வெட்டி போட்டுட்டார். அந்த இடத்துல ஒன்று என்னை ஒட்ட வச்சிருக்காரு. மேலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கு, காட்டு ஒலிவ மரமாகி நீன்றார். நீ நானும் காட்டு மனுஷன். நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவில் உன்னை என்னையும் வச்சு ஒட்ட வச்சிருக்கிறாரு. நல்லா ஞாபகம், ஒட்ட வச்சிருக்கிறாரு. இதனால் நீ பெருமை பாராட்ட முடியாது. எபேசியில் சொல்லப்படுறது ரட்சிப்பு இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட் உனக்கு கிடைச்சிருக்கு. நீங்களால் அதுக்கு தகுதி இல்லை. எபேசி 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது இதில் நம்முடைய எந்த முயற்சியும் இல்லை, சுய முயற்சி ஒன்றும் இல்லை, அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். வெட்டி போட்ட இடத்துல உன்னை என்னை ஒட்ட வச்சிருக்கிறாரு. அதனால் அங்கே சொல்கிறாரு, மரம் உன்னை சுமக்குதுன்னு நினச்சிக்கோ, நீ மரத்தை சுமக்குறன்னு நினைக்காத அப்படின்றாரு. கிளை என்ன நினைக்குதா? அங்கே சொல்கிறாரு, நான் தான் இந்த முழு மரத்தையும் நான் தான். அந்த கிளையில் நல்ல பூவெலாம் காய்க்குதுன்னு வச்சிங்களேன், காய்க்குதுன்னு வச்சிங்களேன், அது நினச்சிக்குதான் நான் தான் இந்த மரத்துக்கே அழகு. நான் இல்லைன்னு வச்சுக்க, இந்த மரம் ஒன்றும் சட்டை பண்ண மாட்டான் அப்படின்னு கிளை நினச்சிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மரத்தை மொத்தத்தையும் நான் தான். நான் இல்லை அப்படின்னா நான் பூ பூக்கிறேன், அதனால் இந்த மரத்துக்கு ஒரு அழகு. நான் காய் கொடுக்குறேன், ஆனால் அந்த கிளையை வெட்டியாச்சுன்னா காய் கொடுக்க முடியுமா? பூ பூக்குமா? அதை தான் அங்கேயும் சொல்கிறார். அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீ மரத்தை சுமக்கலை, மரம் தான் உன்னை சுமக்குது. அந்த மரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிலே நீயும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மரம் தான் உன்னையும் என்னையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் நேசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்தினாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்தினாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசரினோடு, ஆறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசரினோடு. தேவா, நான் ஏதினால் விசேஷ
ஆண்டவர் அவருக்குள்ள அவரிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நமக்கு பெருமை. உலகத்தில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ஒரு கடவுளுடைய கழுத்தில் ஒன்று இருக்குமா, அங்கே இருந்துச்சுன்னா பாதுகாப்பதுக்கு, அதை விட்டு வெளியில் வந்துடுச்சுன்னா அடித்து உழைச்சி சாவடிச்சிடுவாங்க. அதுபோல் நீங்களும் நானும் இயேசுவில் இருந்தால்தான் மரியாதை இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், கனி தரவும் முடியும். ஆமென், அல்லேலூயா. அவரை விட்டு விலகி போயிட்டா நிச்சயமாக நம்ம கனி கொடுக்க முடியாது. அப்போ மூன்றாவதாக அவரில் நிலைத்திருந்தால்தான் நீங்களும் நானும் கனி தர முடியும். என்னோட இடத்துல சொல்கிறாரு, மிகுந்த கனி தருவீங்கன்னு. அல்லேலூயா. நான்காவதாக லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 33வது வசனம். வெறுத்து இராவிட்டால், ஆமேன், தன்னை வெறுக்காதவன் இயேசுவுக்கு சீஷனா இருக்க முடியாது. நான்காவது விஷயம், நம்ம வெறுக்கலை அப்படின்னா, இந்த உலகத்தை நம்மை வெறுக்காமல் இருப்போம் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு சீஷனாக இருக்க முடியாது. டிசைபிள்ஷிப், நம்ம எல்லாரும் சீஷராக இருக்கணும் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. சீஷராகி தான் ஞானஸ்தானம் பெறணும்னே சொல்கிறாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி முதல்ல ஞானஸ்தானம் கொடுங்க, அப்புறம் உபதேசம் பண்ணுங்க. முதல்ல சீஷத்துவம். அந்த சீஷத்துவத்தின் அடிப்படையே வெறுக்கணும், இந்த உலகத்தை வெறுக்கணும், தன்னை வெறுக்கணும். ஹேட் ஹிம்செல்ஃப், நம்மை வெறுக்கணும். அப்போ தான் அவருக்கு சீஷராக முடியும். அப்புறம் சொல்கிற சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, அப்புறம் உபதேசம் பண்ணுங்கன்றார். நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரம் ஞானஸ்தானம் கொடுத்துட்றோம், அப்புறம் சீஷர் ஆக்கிக்கலான்னு. அதனால தான் ஆதி சபையில் இருந்த அந்த வளர்ச்சி எழுப்புதல் இன்றைய கால சபைகளில் இல்லை. முதல்ல சீஷர் ஆக்கினாங்க, அப்புறம் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அப்புறம் உபதேசம் பண்ணாங்க. நம்ம ஞானஸ்தானம் கொடுத்துருவோம், உபதேசம் பண்ணுவோம். அந்த சீஷத்துவம்ன்றது கேட்டகரியிலே வராது. சீஷனாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல வெறுக்கணும், குவாலிஃபிகேஷன். இந்த உலகத்தின் காரியத்தை வெறுக்கணும். பிரசங்கி புஸ்தகத்தை படித்து பாருங்கள் அடிக்கடி. பிரசங்கி புஸ்தகத்தை படித்து பாருங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை. அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எழுதியிருக்கிறார். ப்ராக்டிக்கலாக அவருடைய ப்ராக்டிக்கல் சொந்த அனுபவத்தை தான் எழுதியிருக்கிறார் பிரசங்கி. எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை, சூரியனுக்கு கீழே ஒன்றும் இல்லை, எல்லாம் மாயன்றார். மனதுக்கு சஞ்சலமாக இருக்கின்றார். ஒரு சீஷனாக நீங்களும் நானும் மாறணும் அப்படின்னு சொன்னால் நாம் முதலாவது நம்மை வெறுக்க வேண்டும். அப்போ அவருக்கு நீங்களும் நானும் சீஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் வெறுக்க வேண்டும். தன்னை வெறுக்காதவன் அவருக்கு சீஷனாக முடியாது. நாலாவது விஷயம், தன்னை வெறுக்காதவன், இந்த உலகத்தை வெறுக்காதவன், சுயத்தை வெறுக்காதவன் அவருக்கு சீஷனாக இருக்கவே முடியாது. நீங்கள் லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 25லேருந்து 35 வரைக்கும் பிறகு நீங்கள் போய் வாசித்து பார்த்துங்க. எதையெல்லாம் வெறுக்கணும்னு அங்கே கொடுக்குறார், பட்டியல் கொடுக்குறார். வீட்டையாவது, தன் குடும்பத்தை, பெற்றோரை, எதெல்லாம் வெறுக்கணும்னு சொல்கிறாரு அங்கே. நாம் வெறுக்காமல், நம்மை வெறுக்காமல், ஒருவன் தன்னைத்தானே வெறுக்காமல் அவருக்கு சீஷனாக இருக்க முடியாது. ஐந்தாவது விஷயத்திற்கு நாம் வருவோம். நேரம் நமக்கு இல்லை, அதனால் இதோட நான் அதை நிறுத்தினேன். ஐந்தாவது காரியம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நல்லா கவனிங்க.
முதல்ல நான் பார்த்தோம், நீ சிறு பிள்ளையை போல மாறலை, மனம் திரும்பலை அப்படின்னா பரலோகத்துக்கு உள்ளே போக முடியாது. பரலோகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மனம் திரும்புதல் நிச்சயம் வேண்டும். ஆனால் அந்த பரலோகத்தில் நீ போயிட்ட பிறகு அவரை முகத்தை நீ பார்க்கணுன்னா பரிசுத்தம் உனக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நீ பரலோகத்துக்கு போவதற்கு மனம் திரும்புதல் அவசியம். ஆனால் பரிசுத்த வாழ்க்கை உனக்குள்ள இல்லை அப்படின்னா நீ அவரை பார்க்கவே முடியாது. அந்த கூட்டத்தில் நீ நிற்கவே முடியாது. ஒருத்தருக்கு ஒரு கனவு வந்துச்சான். ஒருத்தர் கனவு கண்டுகிட்டு இருந்தார். என்ன கனவு கண்டுகிட்டு இருந்தார்? அவர் செத்துட்டார். செத்துட்ட பிறகு அவரை என்ன பண்ணுறாங்க, தூதர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. இன்னுன்னா யம தர்மம் இன்னும் போவான்வாங்க. தூதர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. தூதர்கள் அழைத்து கொண்டு போகிறாங்க. நேராக எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நரகத்துக்கு எடுத்துன்னு போய் நிறுத்திட்டாங்க, நரகத்தில் போடுறதுக்கு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் நரகத்துக்கெல்லாம் போக மாட்டேன், நான் இங்கே வரக்கூடாது, இந்த இடம் எனக்கு இல்லை, நான் பரலோகத்துக்கு போகணும். இல்லை உனக்கு இந்த இடம் தான் கொடுத்துருக்குறாங்க, இங்கே தான் உனக்கு. இல்லை என்ன கடவுள்கிட்ட இட்டுன்னு போங்க அப்படின்றார். உடனே அவர்கிட்ட இட்டுட்டு போன உடனே அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன், சர்ச்சை கூட்டி பெருக்கியிருக்கிறேன், பாய் போட்டிருக்கிறேன், சர்ச்சுக்கு நான் ஆம்பளை பேர் வாங்கி கொடுத்துருக்குறேன், சாப்பாடு போட்டிருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தவங்களுக்கெல்லாம் நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன், தான தர்மம் பண்ணியிருக்கிறேன், தசமபாகம் கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், எல்லாம் சொன்னேன். நான் போக முடியாது. இல்லை, நீ இதை செஞ்சிருந்தாலும் நீ செய்த சில பாவங்கள், சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் மனந்திருந்தல் இல்லாதனால நீ போக முடியாதுன்றான். இல்லை நான் போக மாட்டேன். சரிப்பான்னு உடனே ஆண்டவர் சொன்னாரா, சரி அங்கே கொண்டு போயிடுப்பா, பேசாமல் பரலோகத்துக்கு இட்டு போன்னு. பரலோகத்துக்கு போயிட்டார். பரலோகத்துக்கு போன உடனே இங்கே மேலே இருக்கு பாருங்கள் வசனம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இப்போ இவர் போய் அங்கே நிறுத்திட்டாங்க. இப்போ இவர் எல்லாரும் சொல்கிறாங்க, இவரும் ட்ரை பண்ணுறாரு, முடியல. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும் போது கடவுளுக்காக அவர் என்ன பண்ணல, இதெல்லாம் செஞ்சார். ஆனால் கடவுளை இவர் என்ன பண்ண, ஆராதிக்கலை, அவருக்குள்ளே வர வேண்டிய மாறுதல் வரல. அதனால் அவருக்கு என்னன்னா, பழக்கம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, ஐயோ வேணாம், நான் இங்கே இல்லை, என்ன அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்கன்ட்டானா. நிறைய பேர் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், கடவுளை ஆராதிக்க நம்ம வாயை திறக்கிறது இல்லை, கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்றதில்லை. ஆனால் பரலோகத்துக்கு மட்டும் போகணுன்னு ஆசை இருக்குது நமக்கு. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்றதில்லை. வரோம், நிறைய பேர் நம்ம வரோம், இங்கே அட்டன், நம்ம உடம்பு இங்கே இருக்குது, நம்ம மனசு எங்கெங்கேயும் இருக்குது, நம்முடைய மனது எங்கெங்கேயும் இருக்குது, நம்ம சரீரம் மட்டும் இங்கே இருக்குது. இப்போ பாட்டு போகணும், எனது சரீரம் முதல்ல, ஓகே சரீரம் இங்கே வந்துடுச்சு, எனது அனைத்துமே எல்லாமே இங்கே இருக்கணும். அந்த மனுஷன் கடைசியில் எனக்கு நரகமே பார்ப்பாங்க, கண்ணை முழிச்சு துடிச்சு ஏஞ்சி பார்த்தாரான். பார்த்த உடனே ஐயோ, இனிமேல் ஒழுங்காக கோயிலுக்கு போனால் என்ன பண்ணணும், வாயை திறந்து கடவுளை துதிக்கணும், வாயை மூடிக்கின்னு கம்முன்னு வாயை மூடிக்கின்னு சண்டை போடும் போது மட்டும் நல்லா வாயை திறக்கும், கான்னு. அடுத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக போய் நிற்கிறதுக்கு போகும்போதும் வாயில் நல்ல வார்த்தை வரும், சவுண்டாக வரும். அடுத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறப்ப சில பேர் சண்டை போடுறதுக்கு 4 இட்டுன்னு போவாங்க கூட, வாங்கன்னு, நீங்கள் வந்து பேசினா தான் சரி வரும்னு. இவங்களுக்கு பேச முடியல, அதுபோல் ஆளை இட்டுன்னு போவாங்க, வாங்க நீங்கள் வந்து பேசுங்க. அப்போ ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாக பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை நாம் தரிசிக்க முடியாது. கர்த்தர் இருக்கிற இடம் பரலோகம், அங்கே எப்பொழுதும் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இந்த பரிசுத்தம் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இருதயத்தில் இருக்கணும், உள்ளான மனுஷனில் இருக்கணும். சும்மா நான் இப்போ ஞானசான கிளாஸில் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நல்லா குளிச்சுட்டேன், சரீரம் சுத்தமாக வச்சுருக்கேன்,
சரீரம் சுத்தமாக வச்சிருக்கிறேன், ஆனால் சரீரத்தை கெடுக்கும்படியான சாராயத்தையும் பீடியும் கஞ்சாவையும் போதைப் பொருளையும் நான் உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தேன்னா அது மட்டும் இல்லை, சாப்பாடு கவுச்ச இல்லைன்னா இறங்காது பாஸ்டர். ஏதாவது இருக்கணும் வீட்டில், அட்லீஸ்ட் முட்டையாவது இருக்கணும். முட்டை இல்லைன்னா கூட அந்த 2 ரூபா 5 ரூபா கருவாடு பாக்கெட்டாவது இருக்கணும். சாம்பாரில் கூட போட்டு நான் சாப்பிட்ருவேன். வசனம் சொல்லுது போஜன பிரியன், அதுதான் போஜன பிரியன். இது இல்லைன்னா வேணாம், சாப்பாடே வேணாம். தொண்டையில் கத்திய வைன்னு பைபிள் சொல்லுது. அப்போ பரிசுத்த வாழ்க்கை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இருந்தால், அந்த வசனம் சொல்லுகிறது பரிசுத்த இருதயத்திலே சுத்தம் உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ பரிசுத்தம் என்ற காரியம் நான் சொல்ல வந்ததே என்னென்னா, பரிசுத்தம் என்ற விஷயத்தை குலைக்கிற விஷயம் எதுன்னா, நாம் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கட்டும், நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ள என்னாவது ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது, எமோஷனை தூண்டி விடுது, சண்டமும் கோபமும் எல்லாம் தேவையில்லாத பேச்சு எல்லாம் வருது. அதே போல் நம்ம சாப்பிட்ற சாராயம் உள்ளே போச்சுன்னா மனுஷன் வேறு மாதிரி மாறிடுறான். நீதிமொழிகளில் 23 வாசிக்கிறோம், குடிகாரன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. அப்போ பரிசுத்தத்தை குலைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த உலகத்தில், எல்லா இடத்துலையும் இருக்குது, எங்கே திரும்பி பார்த்தாலும் இருக்குது. வசனம் சொல்லுகிறது நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது நம்ம இருதயத்தில் சுத்தம் தேவை. வெளிப்புறமான சுத்தம் இல்லை, நல்லா குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டா நான் சுத்தமாக இருக்கேன்னு இல்லை. அந்த சுத்தத்தை ஆண்டவர் கேட்கல. உன் உள்ளான இருதயத்தில் சுத்தம் இருக்கிறதா? ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் முதல்ல பேசின பிரசங்கத்திலே அதுதான் சொல்கிறார். சீஷர்களுக்கு மட்டும் சொல்லலை மலை பிரசங்கம், அங்கே இருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, கூடியிருந்த மக்களுக்கு சொன்னது தான் அந்த பிரசங்கம். அவர் ஒரு மலையின் மேல் ஏறி அமர்ந்தார். அங்கே வந்திருந்த ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தை, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். இங்கே நான் வாசிக்கிறேன் எபிரேயர் 12:14, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிக்கிறவர்கள் அவர் சமூகத்திலே தரிசிப்பார்கள், அவர் சமூகத்திலே தரிசிப்பார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி 22:4 வெளிப்படுத்தல். அவரை சேவித்து அவர் சமூகத்தை தரிசிப்பார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற நாம கடவுளை சேவித்து அவர் சமூகத்தில் நாம் தரிசிக்கிறோம். ஆனால் அவரை தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தம் நமக்கு தேவை. நம்ம ஆராதிக்க, அவரை சேவிக்க, அதனால் நாம் அவர் சமூகத்தை தரிசிக்குவோம். ஆனால் அவரை தரிசிக்க வேண்டுமானால் வசனம் சொல்லுகிறது பரிசுத்தம் நமக்கு தேவை. பீலையாம் சொன்ன காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் என்னாகம புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், அவரை நான் காண்பேன். ஆனால் சமீபமாக இல்லை, உடனே இல்லை, ஒரு கிழக்கில் ஒரு நட்சத்திரம் வரும். இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்கிறான் தீர்க்க தரிசனமாக. பீலையாம் சொல்லுகிறான், கிழக்கில் ஒரு நட்சத்திரம் தோன்றும், அந்த நட்சத்திரம் அது பிறக்கும், நான் அவரை காண்பேன். ஆனால் சமீபமாக இல்லை, தூரமாக இருக்கிறது அந்த நாட்கள். இயேசுவை குறித்து அவன் சொல்கிறான், இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்க வேண்டுமானால் பரிசுத்தம் என்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. 6வது காரியம், நமக்கு தெரிந்த ஒரு வசனம்,
யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை இல்லாமல், இயேசு இல்லாமல் பிதாவிடத்தில் போக முடியாது. அவரே சொல்கிறார், நானே வழி. அவர் தான் வே, பாதை. சத்தியம் என்பது அதனுடைய அமைப்பு, அந்த பாதையினுடைய அமைப்பு. வழியினுடைய அமைப்பு சத்தியம். ஜீவன், அங்கே ஜீவனை நமக்கு வைத்திருக்கிறார். இப்போ இயேசு சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன். என்ன இல்லாமல், நான் இல்லாமல் பிதாவிடத்தில் போக முடியாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபமும் அதனால தான் முடிக்கும் போது என்ன சொல்கிறோம்? இயேசுவின் மூலம் பிதாவைன்னு சொல்லி முடிக்கிறோம். நாம் ஜெபிக்கிற ஜெபம் இயேசுவின் வழியாக தான் செல்ல வேண்டும். சில கூட்டத்தார் மரியாள் மூலமாக போவாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு. ஆனால் அது உண்மை அல்ல. இயேசு இல்லாமல் நாம் பிதாவை தரிசிக்க முடியாது, பிதாவுடைய சமூகத்திற்கு போக முடியாது. அந்த வசனம் தான் சொல்லுங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் என் பிதாவின் இடத்துல வர முடியாது. இயேசு இல்லாமல் பிதாவின் இடத்துல போக முடியாது. ஒரு உலகத்தில் எடுத்துங்க, ஒரு எம்பியோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறவங்களே பார்க்கணும் அப்படின்னா, யாராவது அதுக்கு முன்னால் ஒரு மீடியேட்டர் இருப்பான். அவன் இல்லாமல் நேராக போய் பார்க்க முடியாது. நம்ம இன்னாதான் போய் பெரிய காரில் போய் இறங்கினாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கினியான்னு கேட்பான். அதே போல் அது அவர்களுக்கு அறிமுகமான இடையில் அவர்களை அடிக்கடி சந்திக்கிற அந்த நபர்கள், அவர்களை நாம் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலம் பணம் சீக்கிரம் போயிடலாம். அதே போல் இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவினுடைய சமூகத்தில் போக முடியாது, பிதாவை நாம் தரிசிக்க முடியாது, பிதாவிடத்தில் போக முடியாது. இப்போ இயேசு வழியாக இருக்கிறார். அந்த வழியின் அமைப்பு தான் சத்தியம். பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி இயேசு, அவருடைய அமைப்பு சத்தியமாக இருக்கிறது. அங்கே ஜீவனை நமக்காக வைத்திருக்கிறார். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நானே திராட்சை செடி, கொடிகள். என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். நான் இல்லாமல் ஒன்றும் நீ செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்றார். கூடாது தானே இருக்கு. நான் செஞ்சு தான் பார்ப்பேன்னு செஞ்சேன்னா அந்த காரியத்தில் சக்ஸஸ் ஆகாது. ஒருவேளை சக்ஸஸ் ஆனாலும் சமாதானம் இருக்காது. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? இயேசு இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது என்ற வார்த்தை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அங்கே நம்ம வசனத்தை ஏற்கனவே பார்த்தோம். வேர் இல்லாமல் செடி இல்லை, கனி இல்லை, எல்லாவற்றுக்கும் இயேசு போதுமானவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் 6 விஷயத்தை நாம் பார்த்தோம். திருப்பந்தி ஆராதனை இருக்கிறனால நான் இதோடு நிறுத்த இருக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. 1, மனம் திரும்பாமல் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. சிறு பிள்ளையை போல மாறி, மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாறலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அவர்களை நிலைத்தில்லாவிட்டால் நம்ம கனி கொடுக்க முடியாது. நம்மை வெறுக்காவிட்டால் சீசனாக, அவருக்கு சீசனாக மாற முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவரை நாம் தரிசிக்க முடியாது. இயேசு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு அவரை கொண்டும், கொலோசியர் 1 அதிகாரத்தில் வாசிங்கன்னா, அவரை கொண்டும் அவருக்கென்றும் சகலமும் அவருக்காக அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் இதையெல்லாம் அவருக்காக படைக்கப்பட்டது நான் வாசிக்கிறோம். இயேசுவுக்காக. இந்த வேளையில் நாம் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் இது இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. எது என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். விசுவாசம்.
விசுவாசம், மனம் திரும்புதல், அவரில் நிலைத்திருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, தன்னை வெறுக்காத ஒரு அனுபவம், பரிசுத்தம் இல்லாத அனுபவம், இயேசு இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை, இயேசுவை எல்லாவற்றிலும் முன்னிறுத்தி வாழும் பொழுது நாம்